ஈரான்ல புரட்சியை தொடங்கி வைக்கிற ஒரு சம்பவம் 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் நடந்துச்சு. அந்த மாசத்துல அரசு நாளிதழ் ஒன்றுல கொய்மேனியை இழிவுபடுத்தி அரசு ஒரு கட்டுரையை வெளியிட்டுச்சு. அந்த கட்டுரையில கமேனி ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட்னும் அவர் ஈரானியரே கிடையாதுன்னும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இது மக்கள் மத்தியில பெரிய அளவு கோபத்தை கிளப்பின நிலையில கோம் நகரத்துல இருந்த மதக்கல்வி நிறுவன மாணவர்கள் இந்த நாளிதழை கண்டிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆனா இந்த போராட்டத்துல ஈரான் ராணுவம் களமிறங்கி ஏராளமான மாணவர்களை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. இது நாடு முழுவதும் பெரிய அளவுல ஒரு மாபெரும் கலவரத்தை உருவாக்குச்சு. பல இடங்கள்ல பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் இடையே போராட்டம் வெடிச்சிச்சு. இடதுசாரி ஆயுத குழுக்கள் பல இடங்கள்ல ராணுவத்து மேல தாக்குதல் நடத்தினாங்க. இறுதியா 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 அன்று ராணுவம் இனி நாங்கள் பொதுமக்களை தாக்க மாட்டோம்னு மன்னருக்கு ஆதரவா இருக்க மாட்டோம்னு அறிவிச்சாங்க. இதோட ஈரான்ல மன்னராட்சி முடிவுக்கு வந்த நிலையில மன்னர் ரஷா ஷா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போனாரு. இதற்கு இடையில ருக்கோல்லா கொமேனி ஈரானுக்கு திரும்பினாரு. அவரை விமான நிலையத்துல லட்சக்கணக்கான மக்கள் வரவேற்றாங்க.